தாய் வீடு ஏப்ரல் 2024. சுஜாதா. எழுதியவர் ஆனா கந்தசாமி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நேரம் நள்ளிரவை கட்டியிருந்தது. கொட்டாவி விட்டு பஞ்சி முறைத்தபடி நாளைக்கு வெள்ளனவா எழும்ப வேண்டியதில்லை என்று கணேசன் கூறியதை அரை நண்பர்கள் இருவரும் கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. கணேசனை பற்றிய சிறு குறிப்போடு இதை தொடங்கியிருந்தால் அவன் கூறியதன் அர்த்தத்தை நாமும் விளங்கிக் கொண்டிருக்கலாம். விளக்கத்தை உள்வைத்து பொதுப்படியாக பேசுவதே கணேசனின் இயல்பு. அவன் சொல்லுக்குள் நுழைந்து அர்த்தத்தை தேடும் அளவுக்கு நேரத்தை செலவழிக்க நண்பர்கள் தயாராக இல்லை. சகலத்திலும் ஒரு விட்டேத்தியான போக்குடன் தான் கணேசன் இயங்குவான். இத்தனைக்கும் அரசாங்கம் வழங்கும் பேர்சரி என்னும் உதவி பணத்தில்தான் அண்ணாவின் வாழ்வும் வளமும். கணேசனின் பெயருக்கு வரும் கடிதங்களை தபாற்கந்தோரில் தணிக்கை செய்கிறார்களோ எனும் ஐயம் பலருக்கும் வரும். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு தூசு தும்பு கூட தபால் என்று அவனுக்கு வந்ததில்லை. நண்பர்கள் எல்லோரும் தபால் பையை ஆவலோடு நோண்டி துழாவும் போது இவன் மட்டும் ஜேம்ஸ் பீரிஸ் விடுதிச்சாலையின் நுழைவாசலில் இடப்பக்கமாக ஒதுங்கி கண்ணூறு கழிப்பது போல் இலியான்கள் அலைந்துலாவும் தேத்தனி கடையின் முன் சீனி போடா பால் தேத்தண்ணி ஒரு கையிலும் லவேரியா மறுகையிலுமாக இருப்பான். பல்கலைக்கழகத்தில் அது அவனுக்கு முதல் வருடம். இயற்பியல் விஞ்ஞான பிரிவில் இணைந்திருந்தான். கணிதவியல், பௌதீகம், ரசாயனம், வானசாஸ்திரம் என மொத்தம் 4 பாடங்கள். கணேசன் விரிவுரைகளுக்கு ஒழுங்காக போனதாக டாப்பு பதிவுகள் இல்லை. வகுப்புகளுக்கான போக்குவரத்து சீரில்லாவிடினும் சுய கற்பித்தல் படிவங்களில் வெகு ஒழுங்கு. கணிதவியல், பௌதீகம், வானசாஸ்திரம் 3லும் குறைந்தது A+. ரசாயனவியலில் பிக்கும் சிக்கும் இடையிலான ஊஞ்சலாட்டம். இந்த சனியனை அடுத்த வருஷம் தலையை சுற்றி எறிஞ்சு போடலாம் என்பது கணேசனின் கணக்கு. கணேசனின் கணிதவியல், பௌதிகவியல் பாடங்களின் சுய கற்கை படிவங்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி. அவற்றை பார்த்து படியெடுக்க ஜேம்ஸ் பீரிஸ் மண்டபத்தில் பெருத்த அடிபிடியே நடக்கும். தேர்வு நெருங்கும் கடைசி நேரத்தில்தான் இந்த அடிபாடு. அதற்கு முன்பாகவே சுயகற்கை படிவங்கள் கைக்கு வந்த அன்றே நூலகத்தில் இருந்து படியெடுத்து ஒரு கோப்பினுள் வைத்து சுஜாதாவிடம் சேர்ப்பித்து விடுவான். யார் இந்த சுஜாதா? இந்த விட்டேத்திக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? இந்த கேள்விகள் தோன்றியிருந்தால் நீங்கள் கணேசனோடு ஒன்றத் தொடங்கிவிட்டீர்கள். தமிழர் யாரும் அதுவரை இவ்வாறான பெயர்களை சூட்டிக்கொள்ள துணியவில்லை என்பதால் சுஜாதா ஒரு சிங்களப்பெட்டி என்று அடித்து கூறிவிடலாம். ஆயன்னாவை உருப்படியாக உச்சரிக்க தெரிந்திராத அல்லது தேவையில்லாத கணேசனுக்கும் சுஜாதாவுக்கும் இடையே எவ்வகையான உறவு இருக்கக்கூடும்? பழக்கம், நட்பு, சகோதர பாசம், காதல், காமம். சரி, உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். அதை வெட்டி தரைத்து குறுக்கு வட்டில் சுரண்டி இப்படி சொல்லி பார்ப்போமா? எழுதிச் செல்லும் விதியின் கை களைத்து சோம்பல் முறைக்கையில் கணேசனை சூழ்ந்த வெளியை நிரப்ப வந்த மாயவாத மந்திரக்கோள்தான் சுஜாதா. விரிவுரை மண்டப இருக்கைகளை விட நூலக கதரைகள் ஆசரதியாய் கால்களை அகட்டி இருக்கவும் முதுகுக்கு நோவு தரா சாய்மனையும் கொண்டவை. கணேசன் விரிவுரைகளுக்கு அதிகம் தலை காட்டாததற்கு இதனை ஏதுவாக்குவது மனச்சாட்சியற்ற செயல். பெரும்பாலும் கணேசன் இங்குதான் இருப்பான். விளங்குதோ இல்லையோ, சுஜாதா எந்த விரிவுரைகளையும் தவிர்க்க மாட்டாள். 99 விழுக்காடு விரிவுரைகள் அவளுக்கு விளங்குவதில்லை என்பது வேற கதை. புண்ணியவாட்டி கரும்பலகையில் என்ன தெரிகிறதோ ஒன்றும் விடாள். தெரியும் காற்புள்ளி, அரைப்புள்ளி, அரைக்காற்புள்ளி, அறந்த புள்ளி. தப்பித்தவறி ஒரு பல்லி பக்கத்தால் ஊர்ந்தால்
முதலையின் குஞ்சு போல் அதன் வடிவத்தையும் கூட குறித்து விடுவாள். என்னதான் சொல்லுங்கோ, அவள் எழுத்துக்களின் அழகை முத்துக்கு ஒப்பிடுதல் கம்பன் கால பழசு. என்னை கேட்டால் சுஜாதாவின் கையெழுத்து அவளது கண்களைப் போல என்பேன். என்ன, அவள் எழுத்துகளுக்கு இமைகள் இல்லை. ஒரு நாள் நூலக கதரையில் நெடுநேரம் சாய்ந்து கிடந்து விறைத்து போன கால்களை உசுப்ப ஓசை எழுப்பாமல் ஊர்ந்து நடந்தபோதுதான் கணேசன் முதலாக சுஜாதாவை கண்டார். ஆண்கள் சொற்பமாய் காணப்படும் சுவரோரமாய் யன்னலின் கீழுள்ள இருக்கையில் இடது முழங்கை மேசையில் ஊன்றி விரித்த அதே கையில் தலை சாய்த்து இலக்கற்ற முடிவிலியை அவள் தேடிக்கொண்டிருந்தாள். அவளது மனச்சிக்கல்கள் அவளைச் சுற்றி மிக நுண்மையான சிலந்தி வலியை நெய்து முடிந்திருந்தன. அந்த வலியை கடந்து அசையும் எல்லா சடப்பொருள்கள் மீதும் ஒரு நிலை மின் அதிர்வு ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவளை கடந்து போவோர் வருவோருக்கு அவரவர் தலைச்சுமைகள். இந்த நிலை மின் அலைகளை சட்டை செய்வார் யாருமில்லை. எங்கள் கதாநாயகனின் கணேசனின் தலைவிதி அந்த நிலை மின் வலியத்துக்குள் இலாவகமாய்ச்சிக் கொண்டான். ஈர்ப்பு விசியொன்று அவளை நோக்கி அவனை நகர்த்தியது. மன்னிக்க வேணும், இடைஞ்சல் தாரனோ தெரியல, நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது எனக்கு தேவையில்லாத வேலைதான். என்றாலும் உங்களை கடந்து கண்டும் காணாமலும் போக முடியல. என்னால் ஏதும் உதவ முடியும் என்றால் சொல்லுங்கோ, முடிஞ்சா முயற்சி பண்ணுறேன். நித்திரையில் இருந்து உலுப்பி எழுப்பப்பட்டவள் போல நிமிந்தாள் சுஜாதா. கணேசனை விரிவுரை மண்டபத்தில் இடைக்கடை கண்ட நினைவு நெட்டி முறைத்தது. இமைகள் படபடக்க காய்ந்து போன உதடுகளை ஈரலித்து கொண்டு கணேசனை பாதாதிகேச பார்வையால் துளாவினாள். செருமி தொண்டையை சீர் செய்து பின் மொக்கத என்றாள். ஓ, இவள் எங்கடகா இல்ல. சுதாகரித்து கொண்ட கணேசன் அவளை சற்றே உற்று நோக்கினான். இவள் தரப்படுத்தல் எனும் தங்கக் கம்பளத்தில் வந்திறங்கிய அழகு தேவதை. தேவதை என்பதெல்லாம் கொஞ்சம் உயர்வு நவிச்சிதான். சிவப்பும் கருப்பும் கலந்த சமநிலையில் கருப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. அவளின் கொழுத்த கன்ன கதுப்புகளும் அவன் பார்வை வலியத்தில் இந்த நொடியில் நீ மட்டுமே எனத் தோன்றிய ஆகர்சிப்பும் வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பில் படபடக்கும் விழி மடல்களும் மேலோட்டமாக எல்லா எதிர்களையும் நேராக்கின. தென்னிந்திய பேரறிஞர் ஒருத்தர் ஆய்ந்தறிந்து சொன்னது நினைவில் தெரித்தது. அயலான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். இங்கு ஒரு தோட்டம் மல்லிகையே மணக்கிறதே. தரப்படுத்தல் மூலம் பாதிக்கப்பட்ட பரதேசிகளில் அடியேனும் உள்ளேன். 3ஆம் கடைச்சங்கத்தின் சங்கிலி தொடரின் கடைசி கந்தாயத்தில் தொத்தித் தொங்கும் பாவப்பட்ட தமிழ் பேசும் நாடில்லா மனிதன் நான். தமிழை சிங்களப்படுத்த அவன் நினைவகராதியில் சொற்ப வெளியும் ஒதுக்கப்படவில்லை. எனினும் தப்பும் தவறுமாக தன் எண்ணத்தை ஆங்கிலப்படுத்தும் புலமை கணேசனுக்கு எப்பனளவு இருந்தது. உடைந்து சிதறிய இங்கிலீஷ் துண்டுகளை பொறுக்கி இணைக்கும் ரசவாதத்தையும் தரப்படுத்தலில் வெண்ணையாய் தடவி சாண்ட்விச்சாக இவளை சர்வகலாசாலைக்குள் நுழைத்திருக்கிறார்கள் போலும். ஆங்கிலத்தை இப்படியும் சித்திரவதை செய்ய முடியுமா என அவள் மனம் வியந்திருக்க வேண்டும். அதன் ரேகைகள் முகத்தில் தோன்றாமல் அவன் சொன்னதை புரிந்து கொண்டவள் போல் பற்களில் சிக்கனம் காட்டி புன்னகைத்தாள். அவள் முகத்தை மூடிய முகில் மூட்டம் முற்றிலும் விலகவில்லை. அனாமதேயமாய் வந்து உதவி செய்கிறேன் என்பவனிடம் எனக்கு கற்கை பாடத்திட்டத்தின் ஒரு சொல்லும் புரியவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பான்? தன்மானம் என்ற கற்பனா அழுத்தம் மனித மனங்களில் வேறுபட்ட வீதங்களில் மண்டியிருப்பதை இப்போதுதான் உணர்ந்தாள். காலையில் கண் விழித்ததும் மனதுக்குள் தொழும் புத்தனை உச்சிய பிடுங்கும் மதியத்திலும் மறுபடி நினைத்தாள். கணேசனை நிமிந்து பார்த்தாள்.
அவன் இலங்கையர்களின் சராசரி வளர்ச்சியை மயிரிழை கெனதியில் கடந்திருந்தான். சீப்பை நிராகரித்த தலைமுடி, அணிந்திருந்த தன் தொப்பியை வலக்கையில் உயர்த்தியபடி மெல்லிய சிரிப்பும் கற்பாறையையும் கரைக்கும் அக்கினி பார்வையுமாய் கருப்பு பகைப்புலத்தில் சிகப்பு வண்ணத்தில் சேக்வேரா சிலித்து நிற்கும் டிஷர்ட்டோடு அவளுக்கு காட்சியளித்தான் கணேசன். வழமைக்கு மேலான கம்பீரத்தை அன்று அவனுடல் வெளிப்படுத்தியது. கணேசன் எந்த விடுதலை இயக்கத்தோடும் தன்னை இனங்காட்டியவன் அல்ல. இயக்கத்தினரின் கடும் பயிற்சிகளை கண்டும் கேட்டும் ஏகலைவனானவன். அகன்ற நெஞ்சு, திரண்ட தோள்கள் அவளுக்கு முழு ஆண்மையை நேரில் கண்ட பதைப்பை ஏற்படுத்தியது. இமைகளை வெட்டி மூடினாள். கீழ்மடலில் தங்கவா தடம் பிறளவா என தழும்பி நின்ற கண்ணீர் துளிகள் தடை மீறின. வலது கையின் முதல் இரு விரல்களால் கன்னத்தை வலித்தபடி சுய கற்கை படிவம் ஒன்றை இடக்கையால் எடுத்து நீட்டினாள். அது சிங்களத்தில் இல்லை. அவனது ஆச்சரியத்தை தூண்டும் வண்ணம் ஆங்கிலத்தில் இருந்தது. நீங்கள் சிங்கள மீடியம் என்றெல்லோ நினைச்ச நான். என்னுடைய தகப்பனர் இங்கு 3 வருட படிப்பு முடிந்ததும் லண்டனுக்கு அனுப்ப நினைக்கிறார். அங்கேதான் மேற்படிப்பு. ஆங்கிலம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா பாடங்கள் தான் புரியுதில்லை. கணேசனோடு பேசிக்கொண்டே இரு உள்ளங்கைகளையும் பக்கவாட்டில் பொருத்தி தனது கை ரேகைகளை ஆராயத் தொடங்கினாள். சிரித்துக்கொண்டே, பாடங்களை புரிஞ்சு கொள்ள கைரேகைகளை நம்பாதேங்கோ, இதை நம்புங்கோ. அவன் வலக்கை அவள் உச்சியை தேடி நின்றது. தொடுகைக்கு சில டெசிமீட்டர் தூரத்தில் தயங்கி தடுமாறியது. அவள் தன் தலைக்கு மேலாக நடுங்கும் அவன் விரல்களை நிமிந்து பார்த்தாள். திரும்பி வியர்வை அரும்பும் அவன் முகத்தை மேய்ந்தாள். நடுக்கத்தோடு நர்த்தனம் செய்த அவன் வலக்கை விரல்களை தன் கையால் பிடித்து விலக்கினாள். அது கணநேர ஸ்பர்சம்தான். அது எண்ணிலடங்கா அவனது இரவுகளை அலைக்கழிக்கும் என்பதை அவள் உணர்வதற்கான ஆதாரங்களை உள்வாங்கிக் கொண்டு அவனை ஏதேதோ செய்யும் அவள் விழிகளை விழுங்கினான். இப்படித்தான் கணேசனுக்கும் சுஜாதாவுக்கும் இடையேயான நட்பு அல்லது உறவு ஊற்று தோற்றம் கொண்டது. அதுவே நூலகத்தின் வலப்பக்கமாக நீண்டு செல்லும் விராந்தியை 5 அல்லது 6 அடி இடைவெளியில் தாங்கி நிற்கும் தூண்களுக்கு முட்டுக் கொடுத்து அமரும் இருக்கைகளை தேட வைத்தது. அந்த நாளின் பின்னர் ஒரு செகண்ட் துளியைத்தானும் அவர்கள் துடைத்தெறியவில்லை. கணேசன் கணிதத்தையும் பௌதிகத்தையும் பன்னாடையில் வடித்து குழந்தைக்கு ஊட்டுவது போல அசாத்திய பொறுமையுடன் அவளுக்கு கற்பித்தான். சுஜாதா அப்படியொன்றும் தரிக்க முடியா மொக்கு அல்ல. புதிய சுய கற்பித்தல் படிவங்களை அவன் எடுக்கும் போதெல்லாம் அவள் தப்பியோடும் அவசரத்தில் சஞ்சரிப்பாள். பத்தும் பலதும் கதை கொடுத்து கொண்டே கேன்டீனுக்கு போகிறோம் என்பதை உணரவிடாமல் சுட சுட ஒரு கோப்பை பால் தேநீர் குடிக்க வைத்த பின் தரை தட்டி நிற்பாள். குழந்தையின் மனமும் குமரியின் செழிப்பும் குமைந்து பெண்ணவள் சுஜாதா. அவனது மெனக்குரங்கு பல வேளைகளில் அவள் செழிப்பில் சிக்கிழுக்க நினைப்பதும் உண்டு. சுஜாதாவின் முகவரி கோடுகளில் அப்பாவித்தனம் வேர் பிடித்து விகாசித்து தழும்பியதை அவன் பார்த்தான். அவளாக உதவி செய்யென்று உன்னட்ட கேட்டாளா? நீதான் நிலை மின் அதிர்வு மின்னிலைகள் என்று பௌதிகத்தில் படித்ததை அவளிடம் பரீட்சித்து பார்க்கிறாய். அவள் என்ன விஞ்ஞான கூடத்தில் பரிசோதனைக்கு கொண்டு வரப்பட்ட முயலாம் மூஞ்சூரா? பரதேசி பரதேசி. உள்மன குமுறல் நாள் முழுக்க அவனை வாட்டியெடுத்தது. காதல் என்னும் வலைக்குள் சிக்காத ஆண் பெண்ணுக்குள் வந்து போகும் மாயமான் தோற்றங்களை புறக்கையால் புறக்கணிக்க முயற்சிகளில் துரும்பளவு வெற்றிகளும் தூணளவு தோல்விகளும் ஏணியும் பாம்புமாய் பரமபதம் ஆடின. வெள்ளிக்கிழமை காலை வெயில் சூடு பிடிக்கும் நேரம். கணேசன் நூலகத்தின் நுண்கணித கணக்கொன்றோடு நீயா நானா என பல பரீட்சையில் ஈடுபட்டிருந்தான். பல ஆட்டங்கள் கடந்தும் வெற்றி கணக்கின் பக்கமே சாய்ந்து அவனுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது.
இனி இதற்கான தீர்வை தேநீரிலோ கோப்பியிலோதான் எட்ட முடியும் என்ற முடிவோடு தலையை நிமித்தி சுஜாதாவை தேடினான். வழக்கமாக அவள் குந்தும் இருக்கைகளில் அசுமாத்தம் இல்லை. லைப்ரரியை ஒரு சுற்று மேய்ந்தான். அவளை எங்கும் காணவில்லை. சலிப்பு அதன் நீள்தகவின் எல்லையை தொட்டது. அவள் மீது கோபம் கொண்டு நினைவுகள் உளம்பின. தன் இருக்கைக்கு திரும்பி பாடங்களின் நேர சூசியை நோண்ட, அவளுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் விரிவுரைகள் ஏதும் இல்லை என்பது தெரிந்தது. எப்படி மறந்தேன்? இதை அவளிடம் சொன்னால், சுஜியின் நேர சூசியை நீ எப்படி மறந்து போவாய்? என்னில உனக்கு எள்ளு போல அக்கறையும் இல்லை என்பாள். கையை பொத்தி குத்த வருபவளாய் பாவனை செய்வாள். இவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறாளே என்று உள்ளுக்குள் அலை ஆர்ப்பரித்தாலும் எல்லை தாண்டி தன்னை உழப்பி விடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வும் அவனுக்கு தலைகாட்டும். கற்பித்தல் படிவங்களை கோப்பிற்குள் துணித்துக் கொண்டு கதிரியை விட்டு நிமிர்ந்தபோது சுஜாதா அரக்க பறக்க வந்து நின்று மூச்சு வாங்கினாள். இவ்வளவு நேரமா எங்க போய் துளைந்தாய்? அரை கோபத்தோடு இவன் எழுப்பிய வினாவை அவள் இடக்கையால் தூசியாய் தட்டிவிட்டு, வெளியில வா, உனக்கொன்ற காட்டப் போறன், கிரியா என படபடத்தாள். ஏற்கனவே செழித்து கொழித்திருந்த சொக்கைகள் இரண்டும் மின்னொளியில் பூத்து பூரித்தன. நோனா இன்றைக்கு எந்த கணக்க வெயில் காய போட்டிருக்கிறீங்களோ தெரியலையே என்றபடி அவளை பின்தொடர்ந்து நூலக வாசலுக்கு சென்றான். வெளியே லைப்ரரி வராந்தையில் தூணின் பிடிமானத்தில் சுஜாதாவின் அச்சு பிரதியொன்று சிரித்தது. மரத்தனோடியோ நீளம் தாண்டியோ தடி ஊன்றியோ விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுக்கு வசப்பட்ட ஏதோ ஒன்றை அல்லது அதிகுறைந்தபட்சமாக ஒரு கால யந்திரத்தையாவது இரவலாகவோ குத்தகைக்கோ எடுத்து 15-20 வருடங்களை பல்லை கடித்து முன்னோக்கி நகர்த்தினால் சுஜாதா எப்படி இருப்பாளோ அப்படி தெரிந்தது தூணையொட்டி நின்ற அச்சுப்பிரதி. அச்சுப்பிழை ஏதுமில்லாத கொஞ்சம் பழைய பிரதி. சுஜி, இந்த பிள்ளை உங்களோட தங்கச்சியா அக்காவா? நல்ல வடிவா இருக்கிறா. சிரிக்காமலே அவன் சொன்னதால் சுஜாதாவின் மூஞ்சி சுண்டி கருத்தது. கணேசனுக்கோ அவளை சுரண்டி விளையாட ஆசை. அவளுக்கு நக்கல் நையாண்டிகளை புரிந்து கொள்ள சொற்ப நேர வெளி தேவை. அவள் ஒரு நேர்கோட்டு பயணி. தாயைப் போய் இவ உனக்கு தமக்கியா தங்கியாண்டு சிரிப்பின் சாயலே இல்லாமல் கேட்டால் யாருக்கும் ஒரு வெப்பியாரம் வரத்தான் செய்யும். தூணோடு நிற்பது அவளது அம்மே என்பது தோய்த்து வெளுத்த தெளிவு. பௌத்த சிங்கள பாரம்பரியம் அவள் தாயாரின் உடையமைப்பில் பம்பரமாடியது. மார்பை சிக்கனத்தோடு மறைத்து முழங்கையை மூடி இறங்கும் கைப்பக்கங்களில் தாராளமாகவும் இடுப்பு வெளியை ஏகத்திற்கும் தென்றலை தொட்டு விளையாட தையற்காரன் அனுமதித்திருந்தான். சுஜாதா இந்த மாதிரி உடையணிந்து அவன் பார்த்ததில்லை. உங்கள் தேசிய உடுப்போடு ஒரு நாளைக்காவது கேம்பஸுக்கு வாடி என்று கேட்க வேண்டும். அவள் ஒப்ப மாட்டாள். கெஞ்சி கூத்தாடி ஒரு நாளாவது வரப்பண்ணி பார்க்க வேண்டும். சுஜி மூச்சு விடாமல் உங்களை பற்றியே கதைக்கிறாள். உங்களோட உதவிகள் இல்லாட்டா பதுளைக்கே திரும்பி வந்திருப்பாளாம். போமஸ்துதி. புத்த பகவானின் கருணை உங்கள் மீது என்றுமே உண்டு. இடுப்பை டானாவாக்கி சொல்லி முடித்த களைப்போடு மனிசி நிமிந்தாள். வஞ்சகமில்லாத மனிதர்கள் இவர்கள். நெஞ்சில் நஞ்சை கலந்தவர்கள் நினைப்பு வர கை நரம்புகள் புடைத்தன. வார விடுமுறை நாட்களில் இருவரும் கண்டிக்கு போவார்கள். நாகேஸ்வரி கடையில் சாப்பிடுவார்கள். நாகேஸ்வரி சாப்பாட்டு கடை கோழி குழம்பிற்கு பிரசித்தம். ஊர் சமையலை நினைவில் கரம்பும். கோழிக்கரை இலையில் முடிய முடிய பார்த்து பார்த்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இருவரும் ருசித்து சுவைப்பார்கள். உங்களின் ஒரு சமையல் இதுபோல சுவைக்குமா? இல்ல, அது வேற சுவை. இதே காய்கறிகள் தான், ஆனால் கைப்பாகம் வேற லெவல். சரி, உங்கள் விடுதி சாப்பாட்டை போல இருக்குமா? சிலவேளை அந்த சாயலும் தடக்கப்படும். ஆனா ரெண்டும் கெட்டான். கணேசன் கதையை மாற்றினான்.
சுஜி, உங்களோட பாரம்பரிய உடை நல்ல அழகு. அன்றைக்கு உங்களுடைய அம்மா கட்டிக்கொண்டு வந்த மாதிரி நீயும் கட்டிக்கொண்டு வருவாயா? அவள் கணேசன் கண்களில் தெரித்த ஆசையையும் குரலில் விரவிய ஏக்கத்தையும் தாய்மையின் கரங்களால் வருடினாள். கணேஷ், கட்டாயம் ஒரு நாளைக்கு வாரன். எப்பண்டு கேட்காதேங்கோ, காலம் வரும். ஓர் உடுப்பை அணியறதுக்கு கூட கால நேரம் பார்க்கறாளே. காட்டுறவன் பாடு என்னாகுமோ? நீங்கள் லீவில பதுளைக்கு போகேக்க அந்த கரிக்கோச்சியில நானும் தொத்தவா? நாக்கில் சொற்கள் சுனைக்கும். ஆனால் ஓசை இழந்து மழுங்கி போகும். இப்படித்தான் அவனுக்குள் பதுங்கிய வேதாளம் இடைக்கிடை தலை காட்ட பார்க்கும். கண்டிக்கு போகும் பஸ்ஸில் ஒரே இருக்கையில் ஒண்டிக் கொண்டிருக்கும் போது, வெயிலின் காங்கையில் அவள் நெற்றியிலும் கழுத்தின் மென் மடிப்புகளிலும் வியர்வை மழைச்சாரல் துமிகளாய் அரும்பும் போது, கூந்தல் அலர்ந்த தாமரையை அள்ளி வீசும் போது, கதைத்துக் கொண்டே பிரஜையின்றி தோளோடு தோள் உரசும் போது, இவற்றையே ஊக்கிகளாக்கி அவனுக்குள் வேதாளம் கண்மலரும். சுஜாதாவுக்கு அவனது ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் நிலை மாற்றம் சொட்டும் புரிவதில்லை. சமதரையில் பாயும் மகாபலி கங்கை போல் துல்லியமும் தூய்மையும் கலந்தவள் அவள். நேற்று கையளிக்க வேண்டிய கற்பித்தல் படிவத்தை கணேசன் நூலகத்தில் அமர்ந்து அவசர கதியில் எழுதி கொண்டிருந்த போது, சுஜாதா முகமெல்லாம் விளக்கெரிய கற்பித்தல் படிவம் ஒன்றை நெஞ்சோடு அணைத்தபடி அவன் அருகில் சென்றாள். பெருமித புன்னகை உதட்டில் நெளிய, தன் குழந்தையை அவன் கைகளில் தருவதைப் போல் பக்குவமாக அந்த படிவத்தை கொடுத்தாள். அவனுக்கோ எழுதி முடிக்க வேண்டிய அவசரம். அவள் தந்த கற்பித்தல் படிவத்தை பார்க்காமலே அவன் தன் எழுத்துக்களில் கவனத்தை குவித்தான். சிறிது நிமிடங்கள் தரித்து நின்றவள் இரு கால்களையும் தரையில் உதைத்தபடி தனது இருக்கியை நோக்கி அசைந்தாள். தரை அவள் தாக்கத்திற்கு மறுதாக்கத்தை தந்து அதிர, அவன் நியூட்டனின் 3ஆம் விதியை நினைவில் உழப்பிக் கொண்டு அந்த படிவத்தை பார்த்தான். ஆச்சரியங்கள் அடிக்கடி நடப்பதில்லை. அப்படி நிகழ்ந்தால் அதற்கு பெயர் ஆச்சரியம் இல்லை. அவள் வைத்துச் சென்ற கணித கற்பித்தல் தாளில் B+ என சிவப்பு எழுத்துகள் முழுசின. அவனது முயற்சிகளும் அவளுக்கு அளித்த பயிற்சிகளும் விழலுக்கு வீணாகவில்லை. எழுந்து பூனை நடையில் அவள் இருக்கியை அடைந்தான். தாயோடு போலிச்சண்டையிடும் குழந்தை போல் முகத்தை உம்மில் சுருக்க, தலையை அவனுக்கு எதிர்த்திசையில் திருப்பினாள். அந்த அகன்ற முகத்திற்கு இந்த போலி சுருக்கங்கள் பொருந்தி போகவில்லை. அவன் கவனம் மேலும் கூர்மையடைந்த பின்னர்தான் அவள் அணிந்திருந்த இடுப்பில் சுற்றிச் சரிந்திருந்த கொய்யகமும் இடத்தோளில் சரிந்தேறும் புடவை கொசுவமும் கண்ணில் பட அச்சொட்டாய் சிங்களத்தியாய் தெரிந்தாள். சுஜி, இனி என்ற உதவியல் உனக்கு தேவைப்படாது. உன்னை நீயே வளர்த்தெடுத்துட்ட. தனிப்பறவையா நீ பறக்க முகிலில்லா வானம் பறந்திருக்குது. லைப்ரரியில இவ்வளவு கூட்டம் இல்லாட்டி உன் கன்னத்துல முத்தம் கொடுக்கலாம் போல என்ற மனம் தத்தளிக்குது. உணர்ச்சியின் உந்தலில் அவன் சொற்கள் கரை உடைப்பதை காலம் தாழ்த்தி அவன் உணர, சுஜாதா ஆவேசம் வந்தவளாய் எழுந்தாள். கூந்தல் தளர்ந்து அவள் தோளை மூடியது. எட்டி பாய்ந்து இறுக கட்டிக்கொண்டாள். கூந்தல் அகன்று விரிந்து கணேசனை போர்த்தியது. இறுக்கத்தை மேலும் இறுக்கினாள். விரகத்தில் காய்ந்து போன அவன் இரு சொண்டுகளையும் தன் எச்சில் இதழ்களால் கவ்வினாள். காலம் கட்டியென உறைந்தது. நன்றி.